எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்களுடைய அமைச்சரவை விரிவாக்கம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது வெறும் ஒரு அமைச்சரவையுடைய விரிவாக்கம் அப்படிங்கறத கடந்து இதுல ஒரு நல்ல ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் இருக்கு. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சோசியல் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திராவிட கட்சிகள் கொடுக்காத ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறம் தள்ளி உணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. ஏனியும் அவர் குறிப்பிடுறது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோடைய அவங்களுடைய கட்சி முன் ஏற தரப்பட்ட ஏனியுமா. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, சிறுபான்மை முன்னேறதுக்கு நாங்க தான் ஏணி கொடுத்தோம். இது ஆக்சுவலா திமுகவுடைய அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு இது. ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாரு, பட்டியலின மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை சொன்னாரா? ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் திமுக போட்ட பிச்சை தானே அப்படி. ஆமா. சோ பாருங்க, இவங்க ஒருத்தருக்கு செய்யக்கூடியத அந்த ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க. செய்ய வேண்டியது இவங்க கடமை. ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க மக்கள்? அது அப்படி அவங்க நினைக்கல. நீங்க என்ன ஒரு பிச்சை போட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க என் வேலைக்காரன், வேலையை செஞ்சிருக்கீங்க. எலெக்ஷன் தோதுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு மிஷின் பிரச்சனைன்றாங்க. அது சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு அந்த ஓட்டு மிஷின்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு பக்கவாத்தி வாசிக்கிறதுக்கு இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சோ அந்த அதையும் 4 பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல சொன்னாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா யாரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் டிவி கேக்குற செட் பண்ணிட்டாங்க நடுவுல. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம் மேல பழி போட்டாங்க. 2000 கோடி மதிப்புள்ள டெண்டரை ரத்து பண்ணிருக்கு தமிழக மின்சார வாரியம். அதுல எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் கோட் பண்ணாங்கல்ல, இவங்க டெண்டர் கோட் பண்ண அந்த வேல்யூவை விட 30% கம்மியா கோட் பண்ணி டெண்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குறைவான புள்ளியை வச்சுக்கிட்டு நீங்க டெண்டரை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2000 கோடி மதிப்பிலான டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. 2 அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்திருக்காங்க. சோ மின்சாரத்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு வழிகாட்டியா இதே மாதிரி இந்த எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க யோசிச்சு பாருங்க. 2014க்கு முன்னாடி பாஜகவுடைய முழக்கம் என்ன, கழகங்கள் இல்லா தமிழகம் பண்ணிட்டாருல. இதுதான் இவங்களுக்கு கூட்டணி இவரை உள்ள சேர்த்ததோ, வேற எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா, அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு உடைச்சிட்டாரு. அதிமுக ஆல்மோஸ்ட் அதையும் பலவீனப்படுத்திட்டாரு. திமுக நம்ம கூட்டணி இருந்தாதான் இது பண்ணணும், நம்ம கூட்டணி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாரு. இனிமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற வரக்கூடிய பதட்டம் தான் எல்லாமே காரணம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கா அப்படின்னா இவனுங்க இப்படிதான் வச்சிருக்க போறானுங்க. அப்படிதான் இருக்கும். நாத்தடிக்குதா, மூக்க பொத்திட்டு போ சார், கீழே பள்ளம் இருக்கா தாண்டி போ சார், இப்படி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப எப்படியா இருக்குன்னா, இல்ல மாத்துவாங்க, நம்ம எல்லாம் மாத்துவோம், வெயிட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் இது பண்ணுவோம், மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆமா, உணர்வு வந்திருக்கு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோகுல் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்களை கலந்துரையாடலாம் அப்படின்ட்டு, அதுல மிக முக்கியமா விஜய் அவர்களுடைய அமைச்சரவை விரிவாக்கம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது வெறும் ஒரு அமைச்சரவையுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத கடந்து இதுல ஒரு நல்ல ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் இருக்கு. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சோசியல் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். எனக்கும் நிறைய கருத்து. இப்போ உங்களுடைய பார்வை என்ன? ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்து சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திராவிட கட்சிகள் கொடுக்காத ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உண்மையிலேயே இந்த பட்டியலின மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக சொல்லிகிட்டே இருந்த நிலையில் ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு 2 அமைச்சரையோ தான் இது வரைக்கும் ஒரு அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அபவுட் 20% கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கட்சியிலேயே ஒரு 6 அமைச்சர் வந்திருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து ஒரு பட்டியலின அமைச்சர் வந்திருக்காரு. இப்போ விசிகாலேருந்து ஒருத்தர் பார்த்தா 8 அமைச்சர்கள், இந்த 35 அமைச்சர்கள் மொத்தம் நினைக்கிறேன், அதில் கொடுத்துருக்காங்க 20%க்கு மேலே. ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமண பெண்மணி, ஒரு சிஎம்,
அதை தாண்டி ஒரு பிராமின் அமைச்சரை அவங்க வச்சிருந்தாரா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹண்டே அவர்கள் இருந்தார். ஆமாம். அதற்கு பிறகு வந்த இவங்களும் தொட பயந்தது தான். அவங்க மேலேயே ஒரு பிராமின் இது இருந்தது, பிராமணர்களுக்கான கட்சின்னு தான் அந்த முத்திரை குத்திடப்படுமோ அப்படின்ற அந்த ரீதியில் அவங்க கூட செய்யாததை 2 அமைச்சர்களை கொடுத்துருக்காரு. அதுவும் குறிப்பாக அறநிலை துறையை கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய மூவாக தான் பார்க்குறோம். இவர் வந்து வந்த உடனே ஒரு பெரியார் தேசத்தை கையை எடுத்து வீரமணியை போய் பார்த்தாரு, காலில் செருப்பு இல்லாமல் இதை வந்து பேசுறதை நம்ம கூட வந்து பேசணும். அடுத்த திராவிட மாடல் 2.0 இருக்க போகுது அப்படின்னும் போது நான் வந்து எல்லாருக்குமான ஒரு தலைவனாக இருக்க போகிறேன், சமத்துவமான ஆட்சியை தான் கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒரு எல்லாரையுமே வச்சுருந்தேன். பெரியாராக இருக்கட்டும், அவங்க வேலு நாச்சியாராக இருக்கட்டும், அவங்கள போல் எல்லாரையுமே நான் வந்து அங்கே அந்த கட்சியிலேருந்து இருக்கிற அத்தனை கொள்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் இது ஒரு தாவாக்கான்னு உருவாகி இருக்குல்ல. இதுதான் நம்ம எல்லாருமே விமர்சனமாகவே வச்சுருந்தோம், விமர்சனமாகவே வச்சோம். நிறை குறைகளை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம வேலை, அதை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுருக்கோம். அதாவது நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசக்கூடியவங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு சமத்துவமான ஒரு அமைச்சரவையாக கொடுத்துருக்காருன்றதை நம்ம வந்து பார்க்கணும். இதில் நான் இன்னொரு விஷயம் பார்க்குறது என்னென்னா, பிராமணர்கள் வந்து இந்த திராவிட கட்சிகளால் ஒரு விதமான ஒரு தள்ளி வைக்கப்பட்ட, அப்படி இல்லைன்னா பெரிதும் ஈடுபடாத ஒரு இதில் தான் அவங்க வந்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த திராவிட இயக்கங்களுடைய தொடக்கமே பிராமணர்களும் இருக்கிறாங்கல்ல. ஆமா, அதுதான் திராவிட கட்சிகளால திராவிட பிராமணர்களும் ஆனவங்களும் இருக்கிறாங்க. சோ இது பிராமண எதிர்ப்புல தொடங்கப்பட்ட, கடவுள் மறுப்புன்னு சொன்னாலும் கூட, கடவுள் மறுப்பு, ஜாதிய மறுப்பு எல்லாமே சொல்லாலும் கூட ஒரு பிராமண எதிர்ப்பு. ஜாதிய மறுப்புன்னு ஜாதி அதிகமா இருக்குது அந்த திராவிடத்துல. இல்ல நான் அது எப்படி வந்துச்சுங்கிறத சொல்றேன். சோ அதுல இருந்து வந்தது அப்படிங்கறதுனாலே பிராமணர்களை ஒரு சொட்டு தனியாவே தள்ளி வைக்கிறதுங்கிறது. ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த அப்ரோச்சில் வந்து நிறைய வேறுபாடு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு சமூகத்தின் மீதான ஒரு தீண்டாமையோ ஒரு உவ்வாமையோ அவருக்கு வந்து மிக நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து பட்டவர்த்தனமா தெரியுது. இதுக்கு முன்னாடி பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு விஷயம் அப்படின்னா இங்க யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு அநீதி நடக்குது, அவங்களுடைய வழிபாடை வந்து கிண்டல் பண்றது அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு பகுத்தறிவாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பகுதியில. ஸோ திடீர்னு ஒரு 2 பிராமணர்களுக்கு அவர் இது கொடுத்தாரு. இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சீமானவர்களும் செய்தார், அதையும் நம்ம பாராட்டணும். அவரும் நிக்க வச்சார். கிட்டத்தட்ட 4 வேட்பாளர்களை பிராமணர்களே நிக்க வச்சார். 6 நினைக்கிறேன். ஸோ பிராமணர்களே அவரும் வந்து வேட்பாளராக நிறுத்தினார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் இவர் அமைச்சராகவே 2 பேரை வந்து அமைச்சராகவே ஆக்கிட்டார். அப்கோர்ஸ் வெங்கட்ராமன் அவர்கள் மயிலாப்பூருடைய எம்எல்ஏ, அவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு லெப்டினன்ட். அவர் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது இவர் வந்து ஒரு களத்துல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ரமேஷ் அவர்கள் நண்பர். ஸோ நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு துடிப்பான ஒரு இளைஞரும் கூட. பெண்களுக்கும் அதே மாதிரி அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். என்னன்னா சார், இதுல மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி நான் அரசியல் ரீதியா வேற ஒரு விஷயத்த பாக்குறேன். இவர் வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் உணர்த்தக்கூடிய இன்னொரு செய்தியா, இவர் இந்த சோ கால்டு திமுகவுடைய அந்த ஒரு இதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டும்னா அவங்க என்னென்ன செய்யணுமோ அதையும் உடைச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நடைமுறையும் உடைச்சிட்டார். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சரவையில் வந்து கொடுத்தது வந்து ராஜாஜி அவர்கள் தான், முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் தான். சுதந்திரா கட்சி காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி, அதுக்கு பிறகு சுதந்திராலயம் இருக்கும்போதும் சரி, 1967 அண்ணாவுடைய அந்த எலெக்ஷன்ல கூட இந்த கூட்டணியை வந்து ப்ரப்போஸ் பண்ணது, இந்த கூட்டணி பெரும் ஒரு ரெயின்போ அலைன்ஸாக கொண்டு வரணும்னு ப்ரப்போஸ் பண்ணது அது வந்து ராஜாஜி அவர்களுடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்துட்டார். அப்படிங்கிறதால இனிமேல் தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். எப்படி வந்து கேரளாவில் UDF LDF, அதாவது வந்து கம்யூனிஸ்ட் வெர்சஸ் காங்கிரஸ் கிடையாது, LDF. இனி தமிழகத்திலையும் அந்த நடைமுறை வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது தாவேக்காவுடைய விஜய் அவர்களுடைய நடைமுறை. இது ஏன் இன்னொரு விதம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சிக்கு வந்துட்டவங்க இனிமே இறங்க மாட்டாங்க, எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்த அனைத்து கட்சிகளும், நம்ம இதை வந்து போன தடவையே நம்ம பேசணும், எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ வந்து திமுக வந்து தனித்து விடப்பட்டது தான். கனிமொழி அவர்களே நாம தனித்து நின்னாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற அடுத்த வார்த்தைகளை அவங்க வந்து உதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பதற்றத்தில் திமுக இருக்கிறத பார்க்குறோம். ராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த வெளியிட்ட அந்த கருத்துக்கள், ஏற்கனவே வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களை துரைமுருகன் என்னெல்லாம் சொன்னார்,
கரெக்டுங்களா? இது வந்து ஒரு இழிவா பேசக்கூடியது. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்லை, காமராஜர் காலத்துல இருந்து கருணாநிதி அவர்கள் கூட்டணி கட்சியில இருந்த இந்திரா காந்தி அம்மையார பேசினதா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களை கருணாநிதி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இவங்களுடைய அந்த திராவிட பாரம்பரியம்வாங்கல்ல. பெண்களுக்கு நாங்கள் எங்களை மாதிரி வந்து ஒரு சமூக நீதி கொடுக்குறவங்க, இது கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம். ஆனால் விமர்சனங்கள் வைப்பாங்கல்ல, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த சாதிக்குன்னு ஒரு இந்த போல அவங்களோட தரமட்டமாக இந்த தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க, பெரியார் உட்பட. கரெக்டுங்களா? இப்படி இருந்த அதை வந்து மக்களிடையே சென்றடையாமல் தடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்க அந்த சோஷியல் மீடியா போட்டோன்னே அவசர கோலத்தில் டெலீட் பண்ணுறாரு. ஏன்னா இன்னைக்கு பொன்ராஜ் மேலே வழக்கு வந்திருக்கு, விஜய் அவர்களே நேராக போய் கொடுத்தார். அதே போல் ராசா போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை நிற்கும்ன்றது தான் உடனடியாக அந்த ஒரு பயம் வந்தது. இந்த பயம் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு நடைமுறைக்கு வரணும். ஏன்னா எத்தனையோ குற்றவாளிகள் இருந்தாங்க, அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஜாமீனில் இருக்காங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருக்கட்டும், ஞானசேகரனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மேலெல்லாம் வந்து சட்டங்கள் பாயாது. ஆனால் உங்களை போல என்ன போல ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கும், ஒரு சாதாரணமான கருத்தை முன்வைக்கிறோம், இது ஆட்சிக்கு நல்லதில்லை, இப்படி நடக்குது, நம்ம சுட்டி தான் காட்டுறோம், விசில் ப்ளோயர்ஸாக இருக்கும். இந்த விசில் ப்ளோயர்ஸ் மேலே இவங்க எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். 10 விசில் ப்ளோயர்ஸ் தான் இப்போ விசில் காப்பாத்துது. விசில் ப்ளோயர்ஸை எங்க காப்பாத்துது, இனிமே காப்பாத்துறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த இன்னொரு பத்திரிகையாளர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ராஜா அவர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பதிவு போட்டார் அப்படிங்கிறது அது வந்து பல விஷயங்களே உள்ளடக்கின ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கருத்து, ஒரு விமர்சனத்தை மட்டும் கிடையாது. முன்னேற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலவர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கு. இதுல ஒரு 3-4 விஷயங்கள் இருக்கு சார். முன்னேற தரப்பட்ட ஏனியும்னு அவர் குறிப்பிடுறது வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோடைய அவங்களுடைய கட்சி. முன் ஏற தரப்பட்ட ஏனியுமா? அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, சிறுபான்மை வந்து முன்னேறதுக்கு நாங்க தான் ஏணி கொடுத்தோம். இது ஆக்சுவலா வந்து திமுகவுடைய அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு இது. அதாவது வளர்ந்து விட்டோம் நாங்க தான் சொல்லக்கூடிய ஆட்கள் தானே இவங்க. கரெக்ட். ஒரு உதவி செய்தா அதை வந்து நம்ம ஒரு உதவியை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டுறதுதான் அறமே. ஃபர்ஸ்ட் அந்த உதவிக்கான அறமே வந்து சொல்லி காட்டக்கூடாது. ஆனா இவர்கள் சொல்லி காட்டுவதை தாண்டி RS பாரதி என்ன சொன்னாரு, ஜட்ஜி பட்டியலின மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை சொன்னாரா? இது இவங்களுடைய சமீபத்துல நீங்க கூட ஒரு ஐடி கம்பெனி அந்த கேள்வியை என்கிட்ட வச்சீங்க, ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் திமுக போட்ட பிச்சை தானே அப்படின்னு. அந்த வார்த்தையும் அவரும் வந்து திமுக பேச்சாளர். சோ பாருங்க, இவங்க ஒருத்தருக்கு செய்யக்கூடியதை அந்த ஒரு தர்ம சங்கடமான சிச்சுவேஷன்ல இவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க. செய்ய வேண்டியது இவங்க கடமை. ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க மக்கள்? அது அப்படி அவங்க நினைக்கல. நீங்க என்ன ஒரு பிச்சை போட்ட மாதிரி பேசுறீங்க. நீங்க என் வேலைக்காரன், வேலையை செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க ரெண்டாவது சொன்னீங்கல்ல, அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. நாங்க வந்து இதை போட்டோம், நாங்க வந்து இது கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான், நாங்க வந்து போட்டோம், அது வந்து உங்களை வேலைக்காரனா வச்சு வேலையை செய்யுங்கடா அப்படின்னா, நீங்க என்னவோ அதிகாரத்துல வந்து மன்னராட்சி நடத்தி எங்களுக்கு வந்து பிச்சை போட்ட மாதிரி பேசுறதுலாம் தவறு தானே. கரெக்ட். இல்ல இன்னொரு அப்போ இவங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் முன்னேற ஏணி கொடுத்தோம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. இது இஸ்லாமியர்கள் மிக நிச்சயமா நோட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது நோட் பண்ணதில்ல, ஏற்கனவே ஆல்ரெடி மாறி இந்த வாட்டி திமுக அடிப்பட்ட காரணமே இல்ல பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க எலெக்ஷன்ல. அது ரெண்டாவது மனிதநேய மக்கள் கட்சியும் வெளியே வந்துருது இல்ல இருக்காங்க. அது ரெண்டாவது பேசுவோம். அடுத்து பாருங்க, மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும், மூட சாதியை சாதி வந்து மூடத்தனம், ஆமா, நொறுக்க வேண்டிய சிறுத்தை, விடுதலை சிறுத்தைகளை ஒரு குறிப்பிடுறாரு. மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தை வெறும் விசில் சத்தத்திற்கு. இங்கதான் வந்து இவங்க இன்னும் அடி வாங்கினாலும் இவங்க திருந்தல அப்படிங்கிறது தெரியுது. எங்கன்னா வெறும் விசில் சத்தத்திற்கு. ஜனநாயக இது நான் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன், ரிசல்ட் வந்த நாள்ல இருந்தே பாக்குறேன். ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த மேண்டேட்டை மதிக்கணும். 1.25 கோடி பேர் வந்து தாவேகாக்கு வாக்களிச்சிருக்காங்க விசில் சின்னத்துல. ஆமா, விசில் சின்னத்துல வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேலை போன எலெக்ஷன் தோத்ததுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்டு மிஷின் பிரச்சனைன்றாங்க. அது சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு வந்து அந்த ஓட்டு மிஷின்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு பக்கவாத்தி வாசிக்கிறதுக்கு இங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க.
சோ அந்த அதையும் 4 பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நடுவுல சொன்னாங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவா யாரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் டிவி கேக்குற செட் பண்ணிட்டாங்க நடுவுல. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம் மேல பழி போட்டாங்க. இன்ஸ்டாகிராம் குழந்தைகளை வைத்து அது வேற கேஸ் வந்து சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வெட்டி இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த ஒரு 4-5 பேருக்கு இவங்க ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்து இவங்களை வந்து கேஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இது குழந்தைகளால வீட்டில் நடந்த ஒரு புரட்சி. இது எப்படி வந்து குழந்தைய யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது வந்து அந்த மைனர் பாலிடிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தை எடுத்து வந்து, ஏன்னா விஜய் வந்து பேசினார்ல, நான் வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து எடுத்து சொல்லணும், ஒரு பிரச்சார பீரங்கியா இருக்கணும்ன்றத இவங்க வந்து ஒரு இந்த ஆல்டர்னேட் பார்ட்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. அது எந்த அளவுக்கு எடுப்பு அது என்னன்னு பார்க்கணும். ஆமா. ஸோ வந்து பாருங்களேன், வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால், அதாவது யோசிச்சு பாருங்க, முட்டு கொடுக்கும்னா கூட்டணி ஆட்சிங்கிறார். நம்ம நார்மலா பேச அந்த இதுல முட்டு கொடுக்கும் என்றால் கூட்டணி ஆட்சியை தான் அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்துதான் இவங்களுடைய வக்ரம் வருது. பூ முடித்தவனை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. இது என்ன ஒரு கேவலம் இல்லை. இதெல்லாம் இவங்களெல்லாம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்ன்ற இம்மீடியட் அரெஸ்ட். இதை வந்து தைரியமாக யார் என்னைக்கு செய்கிறாங்களோ, ஏன்னா அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்களை பேசும்போது இதை செஞ்சிருக்கணும். தலையில் அடிபட்டு அந்த வார்த்தைகள் இன்னும் நீங்க சொல்லுங்க, மண்டையில் மாதவிலக்கா அப்படின்னாங்க, கேட்கலையா? சட்டசபையில் நாடாவை அழித்து பார், இதை பேசுனது யாரு? தலைவர் கருணாநிதி அவர்கள். கரெக்டுங்களா இல்லையா? அப்பேற்பட்டவர்களுக்கு இவரெல்லாம் ஒரு சாதாரணம் தான் இவங்க பேசுறதெல்லாம். துரைமுருகன் என்ன சொன்னாரு? ஒரு விபச்சாரி, அடுத்த கட்சியிலேருந்து வந்தவங்க. இன்னைக்கு போன அந்த ஓபிஎஸ் என்ன இதுவா வேற கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. வைத்தியலிங்கம் வந்தார், அதிமுகலேருந்து வந்தார், அமைச்சர் சேகர் பாபு, இவங்கெல்லாம் வந்து செருப்பால் அடிச்சிருக்கணும். என்னைக்கும் இந்த மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற இந்த ஜென்சி புரட்சின்றாங்கல்ல, இந்த ஜென்சி புரட்சிலாம் அங்கே போய் நின்றுடணும். இவங்க வந்து இவங்க தான் உருவாக்கணும். ஜென்சி புரட்சி நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்ன்றாங்களே, இந்த ஜென்சி புரட்சி அங்கே போய் நடக்கணும்ன்றேன். ஒரு பெண்ணை இழிவாக பேசும்போது அந்த பெண்கள் கூட்டம் இவங்க வந்து மாதத்தம்மை இழிவு செய்தால் அப்படின்னு கனிமொழிகள் நீட்டாக கொடுப்பாங்கல்ல. இனி கனிமொழிகள்கிட்ட இந்த ஏதாவது வந்துதா? கொடுக்கல. அப்ப நீங்க எந்த விதமான ஒரு அரசியல் பண்றீங்க? உங்க கட்சிக்குனா ஒரு வார்த்தை, அதுக்கு நீங்க முட்டு கொடுத்துக்கிறீங்க. அடுத்த கட்சி பேசினா போராட்டம். இத வந்து மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. இனிமே மக்களை ஏமாத்தவே முடியல. இல்ல, எனக்கு என்னன்னா இவங்க ஏன் வந்து இதுல இன்னொரு விஷயமும் பாக்குறேன். இவங்களுக்கு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு, ஒரு மூடத்தனம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணை திட்டுறதா இருந்தா கூட வந்து அவங்களுடைய அம்மாவை சேர்த்து வச்சு திட்டணும் அப்படிங்கிறது சமூகத்தோடைய ஒரு நோய். அந்த நோய்க்கு இன்னும் வந்து உரம் போடும் விதமா நீங்க பகுத்தறிவு தானே பேசுறீங்க. கடவுள் மறுப்பு பேசுறீங்க, ஜாதி மறுப்பு பேசுறீங்க, பெண்ணிய உரிமை பேசுறீங்க. அப்பனா கூட இவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணுங்கிறதுனா உங்களுக்கு வந்து நிக்குது. இதே ராஜா இந்துக்கள் எல்லாமே வந்து வேசி மகன்கள்னு பேசினாரா இல்லையா? கண்டிப்பா. இதே ராஜா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவரை விமர்சிக்கும் போது, அதாவது கள்ள உறவில் பிறந்த, ஓகேவா, கள்ள பிரசவத்தில் பிறந்தவர் அப்படி எடப்பாடி மன்னிப்பு கேட்டுறாங்க. பொது மேடையில பேசிடுறாரு, அப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பெரிய இஷ்யூ ஆக்குனார். அப்போ வந்து அவர் முதலமைச்சர் சார். 2021 he was the chief minister. அன்னைக்கு இவர் கைது பண்ணிருக்கணும்ன்ற அதுதான். இல்ல, அது எலெக்ஷன் டைம்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் நம்ம திட்டுறோம் அப்படின்னா அதுக்கு திட்டலாம், தப்பு கிடையாது. நீ எப்படி திட்டுற அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அவங்க அம்மா தனிப்பட்ட விமர்சனம். இது வந்து இந்த கேடுகட்ட திமுகவுக்கு எப்பயுமே உண்டுன்றது தெரியுமே. சோ காமராஜர் ஆட்சி அமைப்பும் சொல்றாங்க. அந்த காமராஜரை அண்டா காக்கான்னு விமர்சனம் பண்ணலையா இவங்க? இல்ல, எனக்கு என்னன்னா, நீங்க இந்த பெண்களை இழுத்து விமர்சனம் பண்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா, அது இன்னொரு நுட்பமான அரசியல் என்னன்னா, இந்த வாட்டி தாவேகாவுக்கு அதிகமாக வாக்களித்தவர்களும் ஒண்ணு. பெண்கள் வந்து வெறும் இந்த இவங்க சொல்ற மாதிரி இந்த ஜென்சி பெண்கள் மட்டும் கிடையாது. குடும்பத்துல இருக்கக்கூடிய சாமானிய நம்மளுடைய தாய்மார்களும் விஜய்க்கு வந்து வாக்களித்தார்கள். அவங்களுடைய உரிமை அது, அவங்களுடைய ஓட்டுரிமை. அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க போய் போட்டுருக்குறாங்க. வெறும் திரை கவர்ச்சியால போய் போட்டாங்க. இந்த பொன்ராஜ் மாதிரியான நபர்கள் என்ன சொன்னாங்க, தாவேக்கால இருக்கவங்க என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட அவருடைய மனநிலையும் வந்து இதுதான். ஒவ்வொரு ஓட்டு போட்ட பொதுமக்களையும் அப்ப இவங்க விமர்சனம் பண்றாங்க. அதுதான் இவங்க பெண்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பெரியாரின் காலம் காத்திருப்போம், களமாடுவோம், வெற்றி நமக்கே. இந்த லட்சணத்துல நீங்க கடன் மாறினீங்கன்னா வந்து களம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. பெரியார் இருந்தாருன்னா அந்த தடியிலேயே 4 போட்டிருப்பாரு. பெரியார் தொடர்பான விமர்சனங்களே வேற. அது கூட அது வேற.
ஆனா அவர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? 4 செருப்பால அவர் அடிச்சிருப்பாருல்ல. அவருடைய அந்த பெரியார் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த பெரியாரிச பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராஜா வீட்டு முன்னாடி போய் நின்று இவங்க வந்து இப்ப போராட்டம் பண்ண போறாங்களா? இதுல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சார். என்ன அப்படின்னா, அது வந்து விஜய் அவர்கள் வேற ஒரு கோணத்துல அதை வந்து அணுகி பண்றாருன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை யாரும் நம்ம பேச மாட்டோம் பெருசா. திமுகவும் சரி அதிமுகவும் சரி இதற்கு பிறகு ஆட்சிக்கு அவர்கள் வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணுமோ அதை எல்லாத்தையும் விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் இவங்களோட உச்சபட்ச கோபத்துக்கான காரணம். இதுக்கு நான் 2 பாயிண்ட் சொல்றேன். ஒன்று, திமுக இதுவரை கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்சதே கிடையாது. தனித்து அவங்க வந்து நின்று தேர்தலை ஃபேஸ் 2016 234 தொகுதியிலும் ரெட்டலை நின்றுச்சு. ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தார், முதலமைச்சர் ஆனார். அந்த மாதிரி 234 வந்து உதயசூரியனை நிக்க வச்சு திமுக ஜெயிச்சதே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ இப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 4-5 தேர்தலாக இருந்த அந்த கூட்டணியை முழுமையாக உடைச்சிட்டார் விஜய். இப்ப 2029 ஆமா, இப்ப 2029 ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. 2029 திமுக கூட்டணிக்கு யார் போவா? விசிகா போறது கஷ்டம். அமைச்சரவையில வந்துட்டாங்க அவங்க. காங்கிரஸ் சுத்தமா போவாது. எதிர்பார்த்தது 60 ஆண்டு காலம் அந்த இது அப்படியே மாறிடுச்சு இல்ல. இன்னைக்கு அமைச்சரவையில கொடுத்திருக்காங்க, சந்தோஷம். காமராஜர் கண்ட அந்த இதை வந்து எடுத்து இவங்க கட்சி வளர்றதுக்கான அனைத்து இதையும் பண்ணக்கூடிய காங்கிரஸ் வந்து அது வேர் போட்டா மாதிரி தான் இன்னைக்கு விதையாகி முளைத்திருக்கு. இன்னைக்கு அதை வந்து பயிராக வேண்டிய காலகட்டத்தை அவங்க நோக்கி நடைபயணம் பண்ணது தான் பார்ப்பாங்களே தவிர திருப்பி திமுக போய் உட்கார மாட்டாங்க. சோ இப்ப IUML பாருங்க, IUML வந்து திருப்பி போகுது. சோ அப்போ இப்ப விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் போவாங்களோ எல்லாத்தையுமே வந்து அடைச்சிட்டார். அத்தனை சிறுபான்மை பட்டியலின கதவுகளை உடைத்து விட்டார், அடைச்சிட்டார். சோ இப்போ அதாவது அவங்க நீ ரெக்கர்ல தானே பரப்பேன்னு சொல்லிட்டு உடைச்சதுக்கான சமம். 2வது அதிமுகக்கு பாருங்க. அதிமுக இந்த எலெக்ஷன்லயும் வந்து அவங்க வந்து ஒரு கணிசமான ஒரு 47 தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள், அந்த ஃபேஸஸ், மாவட்ட செயலாளர்கள், இவங்க தான் காரணம். அதுலயும் உடைச்சிட்டார் டைரக்டா. இப்போ எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் டைரக்டா போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கேயும் உடைச்சிட்டாரு. அது இன்னும் மோசமா, திமுக விட மோசமா போகுது அதிமுக. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்த எலெக்ஷன்லயும் இவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்லயும் இவங்க ஜெயிக்க கூடாது, இவங்களை வந்து வேறு ஒன்று அனுமதிக்க கூடாது அப்படின்னு கால்குலேட்டிவா பண்ணதுல விஜய் அவர்கள் பண்ண 2 முக்கியமான மூவ் இது. இப்ப இது 2த்தையும் செஞ்சது. ஆமா, இப்ப 2த்தையும் சிஜேபி மாதிரி கிட்டத்தட்ட இப்ப செஞ்சது சென்ட்ரல்ல ஜனதா பார்ட்டி நம்ம பிஜேபி என்ன பண்ணுதோ அதை வந்து இங்க தமிழ்நாட்டுல இவர் பண்ணிட்டாரு, விஜய் பண்ணிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 2014க்கு முன்னாடி பாஜகவுடைய முழக்கம் என்ன? கழகங்கள் இல்லா தமிழகம், கழகங்கள் இல்லா தமிழகம் பண்ணிட்டாருல்ல. கழகங்கள் இல்ல, இவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெற்றி கழகம் தானே, அது வந்து ஒரு பேருக்கு வச்சிருக்காரு. கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணது அதிமுக திமுக 2 இல்லாத தமிழகம்னு. கிட்டத்தட்ட அதை வந்து உறுதி செய்யும் இடத்துக்கு வந்து விஜய் நகர்ந்துட்டார். இதுதான் இவங்களுக்கு கூட்டணிக்கு இவரை உள்ள சேர்த்ததோ, வேற எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா, அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு உடைச்சிட்டாரு. அதிமுக ஆல்மோஸ்ட் அதையும் வந்து பலவீனப்படுத்திட்டாரு. திமுக நம்ம கூட்டணி இருந்தாதான் இது பண்ணணும், நம்ம கூட்டணி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற வரக்கூடிய பதட்டம் தான் எல்லாமே காரணம். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் மூவ் ஆனோம் அப்படின்னா பாஜக. அடுத்த டாபிக்கும் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய பல வேலைகள் என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு உங்கள் கருத்தை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் டைம் பேசணும், போர்ட்ஃபோலியோ கொடுக்கல நம்ம அப்படின்னோம். அமைச்சரே போடலைன்னு நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சேன். அமைச்சரவை முழுமை அடைஞ்சிச்சு, போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துட்டாங்க. என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளரா, இல்ல நம்ம அரசியல் பார்வையாளரா எப்படி பாக்குறீங்க? இல்ல அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன், மின்சாரத்துறை எடுத்துப்போம். சிடிஆர் மாண்புமிகு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான், அவர் தான் அமைச்சராக இருக்கிறாரு. 2000 கோடி மதிப்புள்ள டெண்டரை வந்து ரத்து பண்ணியிருக்கிறது தமிழக மின்சார வாரியம். அதில் எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் கோட் பண்ணாங்கல்ல, இவங்க டெண்டர் கோட் பண்ண அந்த வேல்யூவை விட 30% கம்மியாக கோட் பண்ணி டெண்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து குறைவான புள்ளியை வச்சுக்கிட்டு நீங்க டெண்டரை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2000 கோடி மதிப்பிலான
டெண்டரை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. 2 அதிகாரிகள் வந்து பணியிடம் நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஸோ மின்சாரத்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு வழிகாட்டியா ஆல்ரெடி இதே மாதிரி இந்த எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? அப்ப ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு 2 months பேக் ஒரு 8 டெண்டர் போடப்பட்டு அன்னைக்கே இதே மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னா டெண்டர் எல்லாமே ரத்து செய்ய முடியும். சோ அதை வந்து சிடிஆர் வந்து ஒரு முன்னுதாரணமா பண்ணி எடுப்பாரு நினைப்பீங்க. ஆமா, பண்ணி காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி குண்டாஸ் போடப்பட்டிருந்ததையும் அவருடைய பரிந்துரையின் பேர்ல அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பத்திரிகையாளர் மீது இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக அந்த அமைச்சர்கள்ல செயல்படுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ஆனாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த அமைச்சரவை மேல ஏற்கனவே அறநிலையத்துறை சொத்துக்கள் நிறைய கலிபரம் செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து கரெக்டாக இப்போ ஒரு பிராமணரே போட்டிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களான்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு. அமைச்சர் நேரு மேலே இந்த வழக்குகள்லாம் டிஜிபி லெட்டருக்கு வெயிட்டிங் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு அனுமதி கொடுப்பாங்களான்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அனுமதி கொடுப்பாங்களான்னு இருக்கு. பட் அது எப்படி கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து இந்த நிர்வாகத்தை ப்ரையாரிட்டியா செய்வாங்களா இல்ல முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்து போவாங்க? இல்ல சார், ஃபர்ஸ்ட் இவங்க நிர்வாகத்தை வந்து சரி செய்யறதுக்கான வேலையில தான் ஃபர்ஸ்ட் அவங்க இறங்குவாங்க. அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையில நிறைய வேலை இருக்கு. உண்மையிலேயே சுகாதாரத்துறையில அங்கதான் துபாயில இருந்து வந்த நர்ஸ் எல்லாம் கூட திடீர்னு போய் செக்கிங் எல்லாம் போறாங்களே தூத்துக்குடி பக்கம். அது ஒரு விமர்சனமா ஆகுது இல்ல, இதெல்லாம் எப்ப கட் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அந்த விமர்சனம் இருக்கதான் செய்யும். இல்ல அது வந்து ஒரு இதுல போறாங்க சார். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஆட்சிக்கு வந்த உடனே வந்து சைதாப்பேட்டை நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட், என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா உணவகத்துக்கு போனாங்க. போய் அங்க ஜெயலலிதாவுடைய படம் இருந்தது, அடிச்சு உடைச்சு அதை வந்து கீழே போட்டு இது பண்ணாங்க. எங்க ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அப்புறம் மாசு அவர்கள் அப்போ அமைச்சராக இருந்தவர், அப்போ போய் இது பண்ணாரு. அப்புறம் திமுகவே கண்டிச்சாங்க. அந்த விஷயத்த பார்க்குறோம். இப்படிதான் அவங்களோட செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்தது. அட்லீஸ்ட் இவங்களோட செலிப்ரேஷன் ஏதாவது ஒன்று போய் பார்க்குறோம், எங்க ஆட்சி வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, இந்த ஆட்சி வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அக்கௌண்டபிலிட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு இப்ப எப்படின்னா, சாதாரண ஒரு மக்கள் கூட போய் கேள்வி கேட்கலான்ற அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க. நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனை தொடர்பா நான் ஒரு பதிவு போட்டேன். இந்த பதிவுல கீழே வந்தக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய பேர் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இப்பதானே வந்திருக்காரு, வெயிட் பண்ணுங்க, பண்ணிடுவாரு, முதலமைச்சர் பாருங்க, அவர் சொல்றது உண்மைதான், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. சோ மக்கள் வந்து இத வந்து தங்களுடைய அரசாங்கமா பாக்குறாங்க. இத செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புறாங்க. அதே மாதிரி அவங்களே பதில் சொல்றாங்க, அதான் செஞ்சு கொடுப்பாரு, பொறுமையா வெயிட் பண்ணுங்க, என்ன உடனே அவசரப்படுற அப்படிங்கிறாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஆரோக்கியமானது. கடந்த காலத்துல நம்ம வந்து தமிழக அரசியல் களத்துல பார்த்ததே கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கா அப்படின்னா, இவனுங்க இப்படிதான் வச்சிருக்க போறானுங்க, அப்படிதான் இருக்கும். நாத்தடிக்குதா, மூக்க பொத்திட்டு போ சார், கீழே பள்ளம் இருக்கா, தாண்டி போ சார், இப்படி போயிட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப எப்படியா இருக்குன்னா, இல்ல மாத்துவாங்க, நம்ம எல்லாம் மாத்துவோம், வெயிட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் இது பண்ணுவோம், மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆமா, உணர்வு வந்திருக்கு. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். மிக நிச்சயமாக இது வந்து இத்தனை காலம் தமிழகத்தில் நடக்காத ஒரு மாற்றம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ், இது எல்லாமே நம்மளோடது அப்படிங்கிற அந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அதை அவன் ஒழுங்கா பார்ப்பான். உண்மை. இந்த பஸ்ல வந்து கல்லடிக்கிறது, லவ் லெட்டர் எழுதுறது, அந்த வேலைலாம் அங்க வந்து நடக்காது. ஸோ உண்மையிலே அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இப்போ இந்த ரீல்ஸ் எடுக்கிறது எல்லாம் நான் பார்க்குறேன். ரீல்ஸ் எடுக்கிறது, எம்எல்ஏ போய் வந்து வாக்குவாதம் பண்றது, அதெல்லாம் கரெக்டா அப்படின்னா, ஆரம்பத்துல அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் போலாம். இது தேவையே இல்லாதவர்கள் போறாங்க, வந்து போய் அது மீட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரா வரக்கூடிய அந்த சூழ்நிலை, விமர்சனங்கள் எல்லாம் கட் பண்ணலாம் இல்ல. கரெக்ட், அது கட்டுப்படுத்த வேண்டியதுதான். அது அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்குறோம். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லா கருத்தையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் பிரதர்.